மோடியுடைய ஆட்சி காலகட்டத்தில் எல்லைகள் பாதுகாக்கப்படும் தான் இவங்க வந்து அதிகமா சொன்னாங்க. இப்ப சீனாகாரன் உள்ள வந்து ஆத்துக்கு இந்த பேரு, குளத்துக்கு இந்த பேரு, மலைக்கு இந்த பேரு, குட்டைக்கு இந்த பேருன்னு சொல்லிட்டு சீனா மொழியில பேரே வச்சுட்டான். ஊடுருவி ஒரு கிராமங்களே அமைச்சிட்டான். ஒரு கிராமங்களே அமைச்சிட்டான். நீங்க என்ன பண்ணீங்க? அதை எதிர்த்து உங்களால வந்து பேச முடிஞ்சுதா? அதுக்கு பதிலா என்ன பண்ணீங்க? மகாபலிபுரத்துல கூட்டு வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு என்ன தேசத்தை பாதுகாக்கிறதுல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல தான் பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தது, விமானம் கடத்த இங்க வந்து இந்தியாக்குள்ள ஊடுருவி கிட்டத்தட்ட சிஆர்பிஎஃப் வீரர்களை சுட்டு கொலை செஞ்சாங்க. இது எல்லாம் நடந்தது காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில், பிஜேபி ஆட்சி காலகட்டத்தில் நடந்தது. ஒரு பிரதமருக்கான வலிமைன்றது என்னன்னா, தேச பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். பண்ணப்பட்டிருக்கா? தேசத்துக்குடைய பவுண்டரிஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கா? தேசத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கா? மணிப்பூர் நடந்த கலவரத்துக்கு நீங்க இவ்வளவு வந்து ஸ்டெபிலிட்டியான ஒரு லீடர் நீங்க அங்க போனீங்களா? விசிட் பண்ணீங்களா? உங்களுடைய கவர்மெண்ட் தானே, டபுள் சர்க்கார் இன்ஜின் தான் அங்க நடக்குது. அப்ப அங்க போனீங்களா நீங்க? சோ தேசத்துக்கு வெளியும் பாதுகாப்பு கிடையாது, எல்லைகளும் பாதுகாப்பு கிடையாது, உள்ள இருக்கிற மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, பார்லிமெண்ட்டுக்கும் பாதுகாப்பு கிடையாது, பார்லிமெண்ட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய எம்பிகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது. உங்களோட இதெல்லாம் நீங்க உறுதிப்படுத்தி இருக்கணும். இது படுத்தினாதான் நீங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான, ஒரு கான்பிடென்டான, ஒரு போல்டான ஒரு லீடர்னு உங்களை ஒத்துக்க முடியும். நான் நின்ன தொகுதியில நின்று ஒரு பிரதமர், எல்லா அதிகார அமைப்புகளும் கொண்ட ஒரு பிரதமர் அந்த இடத்துல நின்று ஜெயிக்கிறதுன்றதுலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது.